ஜெகதீஷ் ஆடியோ புக் யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். குற்றப்பரம்பரை பாகம் 27. ஓடி வந்த மானும் வஜ்ராயணியும் கரை இறக்கத்திலே மோதி நிற்க வில்லாயுதத்தின் குதிரை கண்ணை விட்டு மறைந்திருந்தது. ஒரு கை மானின் தலை மீதும் இன்னொரு கை வில்லாயுதம் குதிரை ஏறி போன திசை பக்கமும் நீண்டிருக்க வஜ்ராயணியை ஒரு சிறு காற்று மெல்ல அசைத்தது. உற்சாக பொங்கலில் இருந்த மான் வஜ்ராயணியின் முழங்காலில் முகம் தேய்த்து உரசியது. உடல் அசைவுகளால் மான் பேசும் மொழி வஜ்ராயணிக்கு புரியும். இந்த உரசலில் ஏதோ சேதியின் துவக்கம் தெரிந்தது. அனைவாய் அமர்ந்து மானின் கழுத்தை கட்டினாள். மானுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. இமைகளை மூடி மூடி திறந்தது. கொஞ்சம் நாணவும் செய்தது. தலையை நீவி விட்டவள் சொல்லு, என்ன சேதி? மறுபடியும் நீவி விட்டாள். வஜ்ராயணியின் கை நீவலில் சுகம் கண்ட மான் கண்களை மூடவும் திறக்கவுமாய் பேசியது. சொல்லு, என்ன சேதி? உன் பெயரை கேட்டான், சொன்னாயா? ஆமாம். அவன் பெயர் என்னவாம்? வில்லாயுதம். வஜ்ராயணியின் காது மடல்கள் விலகின. சுவாசம் மணத்தது. மனமெல்லாம் வில்லாயுதம் வில்லாயுதம் என்று அடைத்து கொண்டது. வேறு என்ன கேட்டான்? உன்னை கேட்டான். நீ வேண்டுமாம் அவனுக்கு. வஜ்ராயணியின் தேகம் உருகியது. வானம் உச்சி வழியே பூச்சொரிந்தது. அண்ணாந்து வஜ்ராயணியின் முகம் பார்த்த மான் மறுபடியும் முழங்காலுக்கு கீழே உரசவும் இவள் ஓரக்கண் தாழ்த்தி மறுபடி எப்போ வருவானாம் என்றாள். அதை மட்டும் சொல்லாமல் போய்விட்டான் திருடன். மான் முகம் தொங்க வருத்தப்பட்டது. மானின் காதோரம் குனிந்து ஏதோ சேதி சொன்ன வஜ்ராயணி முதுகில் ஒரு தட்டு விட்டாள். கரை ஏறிய மான் அசாதினாரை கடந்து குதிரை போன திசையில் பாய்ந்து ஓடியது. பூலானி கிழவி வாய் பிளந்து உறங்கிக் கொண்டிருந்தாள். 100 வயசான மச்சம் நுனி மூக்கில் கரு உண்ணி போல் வட்டம் போட்டிருந்தது. கிழவிக்கு ராத்தூக்கம் கிடையாது. எப்போதும் பகல் தூக்கம்தான். ரொம்பவும் அழுத்து போய் உறங்கி கிடந்தாள். மகள் வேயண்ணா வீட்டுக்கு கிழவி போவாள் வருவாள். படுக்கை மட்டும் வெள்ளையம்மா வீட்டில்தான். தாலி அறுத்த மகள் வீடு. பேத்தி சிட்டு கன்னி பொண்ணு. ஒண்ணுக்கு ஒண்ணு துணைதான். பேச்சு துணை, சிரிப்பு துணை. எந்த கவலையும் இல்லாமல் படுத்து கிடக்கும் கிழவியை பார்க்க சிட்டுவுக்கு கொத்து கொண்டு வந்தது. எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்ச கிழக்கு சிரிக்கி நிம்மதியா உறக்கத்தை பாரேன். பேரன் பேத்திகளுக்கு வயசாகுதே, காலாகாலத்திலே கழுத்து நூலை போட்டு வைப்போம்னு கவலையே இல்லாம என்ன உறக்கம் வேண்டி கிடக்கு. தேடி பிடித்து ஒரு கோழி இறகை எடுத்தாள். கிழவியின் திறந்த வாய்க்குள் இறகை நுழைத்து உருட்டினாள். கிழவிக்கு ஒன்னும் தெரியலே. காதுக்குள் விட்டு திருகினாள். கிழவி அந்த பக்கம் புரண்டு கொடுத்தாள். சிட்டுவும் பக்கம் மாறி உட்கார்ந்து கோழி இறகை கிழவியின் மூக்கு துவாரத்தில் நுழைத்து சுற்றி விட்டாள். தலை குலுக்கி கிழவி எழுந்தாள். முன்னே கைகொட்டி சிரித்து கொண்டிருக்கும் சிட்டுவை கண்டதும் கைவாக்கில் அகப்படுவதை எடுத்து அடிக்க தேடினால் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஏண்டி கொழுப்பு ஏறின சிரிக்கி, 4 கழுதை வயசு ஆகுது உனக்கு, பச்சை புள்ளை மாதிரி என்னடி விளையாட்டு? அடிக்க கை ஓங்கினாள். அப்படி வா வலிக்கு, எனக்கு 4 கழுதை வயசு ஆகுதுன்னு தெரியுதிலே, போடி. உன் புருஷங்காரன் வீட்டுக்குன்னு பிடரியை பிடிச்சு தள்ளி விட்டிருந்தா நான் ஏன் இன்னும் பச்சை புள்ள மாதிரி விளையாடுறேன்? கிழட்டு சிரிக்கிக்கு வயசுதான் ஆகுது, புத்தி இல்லை. பூலானியின் குமட்டில் இடித்தாள். என் பேரன் வில்லாயுதம் உன்னை கட்டிக்கிட்டு என்ன பாடு பட போறானோ? ஆமா, இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்லை. எல்லோரும் கூடி வாயாலேயே பாயாசம் காய்ச்சிறீங்க. நான் வாக்கப்பட்டு போகிற வழியை தான் காணும். சிட்டு முகம் கோணி போய் அழுகை அழுதவள், இன்னாரை தான் எனக்கு கட்டி வைக்கணும்னு ஒரு புரட்டாசி வாய் விட்டு கேட்கவா? ஆமா, இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்லை. எல்லோரும் கூடி வாயாலே பாயாசம் காய்ச்சிறீங்க. நான் வாக்கப்பட்டு போகிற வழியை தான் காணும். சிட்டு முகம் கோணி போய் அழுகை அழுதாள். இன்னாரைத்தான் எனக்கு கட்டி வைக்கணும்னு ஒரு பொட்டச்சி வாய் விட்டு கேட்கவா முடியும்? நான் ஒரு மானங்கெட்ட கழுதை. மாமன்
மகன் மேலே உசிரை வச்சிட்டு மருகுகிறேன். கண்ணை ஓரங்கட்டிய கிழவியை பார்த்தாள். அடியே சிட்டு, அந்த மகாராசன் உனக்குத்தான். கிழவி சிட்டுவின் தலையை கோதிவிட கை நீட்டினாள். மகாராசன், நல்ல மகாராசன் 2 கைகளையும் விரித்து ஒரு அளப்பு அளப்பிவிட்டு குரங்கு குதிரையிலே ஏறி கொம்பு சுத்தி வர்றதை பார்த்தால் என் நினைப்பிலே மண்ணி விழுந்துடும் போலிருக்கே. கண்ணீரை வலித்து கிழவியின் முகத்தில் சுண்டி விட்டாள். அடி கிறுக்கு சிரிக்கி, ஏண்டி அழுகிறே? நம்ம சாதி வழக்கத்தை மாத்த சாமியே குறுக்கே வந்தாலும் முடியாது. உன் மாமன் மகன் வில்லாயுதத்தின் முறை பொண்ணு நீதானே. உன்னை இழுத்து கொண்டு போய் என் மகன் ஏயண்ணா வீட்டு தூணிலே கட்டி வச்சிட்டு வந்துருவோம். ஆமாம், கொஞ்சம் பொறு. அதுக்கு நேரம் காலம் வர வேண்டாமா? கிழவி சொல்லி முடிக்கவும் சிட்டு தானே நகர்ந்து பூலானியின் மடியில் பொசுக்கென தலை சாய்த்து படுத்துக் கொண்டாள். வேயண்ணாவும் வையத்துறையும் பெருநாளி வண்டிப்பாதையில் பல பேச்சுக்களை பேசிக்கொண்டே வந்தார்கள். பெருநாளியிலே சாதிக்கு ஒரு ஆள் இருந்து ஊரை கெடுக்கிறான், அடிபடாமல் திருந்த மாட்டாங்க. பின்னால் நடந்து வந்த வையத்துறை, பச்சமுத்து எப்படி ஆளு ஐயா? ஒவ்வொரு விளக்கமாய் கேட்டுக்கொண்டே வந்தான். பச்சமுத்து நம்ம மேலே விசுவாசமான ஆளு. பெருநாளியிலே புதுசா கச்சேரி வந்திருக்குதுன்னு சொன்னாங்களே, எதுக்காம் தெரியலையே. நம்மை ஏன் கூப்பிட்டு விட்டாங்க ஐயா? அதுவும் தெரியலையே. பேசிக்கொண்டே இருவரும் கண்மாய்க்கரை ஏறினார்கள். எஸ்டேட் கிணறு வழியாகத்தான் ஊருக்குள் நுழைய வேண்டும். வேயண்ணாவுக்கு மனசு ஒப்பவில்லை. எஸ்டேட் கிணற்று பக்கம் நடக்கவே கூசியது. பாதையை மாற்றி தெற்கே கூடி ஊரை வளைத்து போனால் நடுக்காட்டு சந்தை வரும். தீ வச்சு கொளுத்தி 2 நாள் தான் ஆகுது. வடக்கே வறண்டு கிடந்த கண்மாய்க்குள் இறங்கி கையில் வேல்கம்புகளோடு நடந்தார்கள். விக்டர் துரையுடன் கச்சேரிக்குள் தனித்த ஆலோசனையில் இருந்த வெள்ளைக்கார சார்ஜென்ட் எழுந்து வெளியே வந்தான். கூடியிருந்த போலீஸ்களை பார்த்து, வேயண்ணா வந்தாச்சா என்றான். கிழட்டு போலீஸ் முந்திக் கொண்டு இன்னும் வரலே என்று சொல்லி முடிப்பதற்குள் வேட்டி அவிழ ஓடி வந்த முனியசாமி, எசமான், கொம்பூதிக்காரன் 2 பேரு வேல்கம்போடு கண்மாய்க்குள்ளே பதுங்கி வர்றானுங்களாம். இன்னைக்கு என்ன நடக்க போகுதோ? எசமா கும்பிட்டு குறுகினான். தன் அறைக்குள் நுழைய போன சார்ஜன் திரும்பி யார் பார்த்தது என்றார். விறகுக்கு போன என் பொஞ்சாதி எசமான். முனியசாமி குலை பதறினான். விக்டர் துரைக்கு விவரம் சொல்ல உள்ளே நுழைந்தான் சார்ஜன். முனியசாமியை பார்த்து, யோ ஏயா கத்திரே? கிழட்டு போலீஸ் அதட்டினார். விக்டர் துரையுடன் சார்ஜன் பேச துவங்கும் போதே கச்சேரி வாசலில் திமுதிமுவென ஒரு கூட்டம் நுழைந்தது. ஏகாம்பரம் சுப்பையாவோடு சேர்ந்து உள்ளூர் கூட்டம் ஆளாளுக்கு கூப்பாடு போட்டார்கள். எசமான், ஊருக்கு வடக்கே ஒரு வீடு தீப்பிடிச்சு எரியுது. பிள்ளத்தாச்சி பொண்ணு ஒருத்தி உள்ளே மாட்டிக்கிட்டால். ஏகாம்பரம் கைகட்டினார். கொம்பூதிக்காரன் எங்களை குடியிருக்க விடமாட்டான் போலிருக்கே எசமான். கொஞ்சம் தாமதிச்சாலும் தீ ஊரை லாவி பிடிச்சிரும். 2 கைகளையும் விரித்து காட்டினார். பரிபூர்ணம். நான் சொன்ன மாதிரியே ஆகி போச்சே. முனியசாமி கத்தினான். வாயில் சுருட்டு புகையை இழுத்து விட்டபடி வெளியே எழுந்து வந்த விக்டர் துரை, என்ன சத்தம் என்று கேட்டார். வண்டிக்கார கோட்டைச்சாமி உதட்டுக்குள் பேசினான். வெள்ளைக்காரனுக்கு சொல்லி புரிய வைக்கும் முன்னே ஜோலி முடிஞ்சு போகும் யா. விக்டர் மறுபடியும் கேட்டார். ஏன் கத்துறீங்க? விக்டர் போட்ட மிரட்டலில் படபடப்பு அடங்கிய ஏகாம்பரம், வடக்கே கார்மேக ஆசாரி வீடு தீப்பிடிச்சு எரியுது. ஆசாரி பெஞ்சாதி நிறை மாச கர்ப்பிணி. எரியிற வீட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டார். எசமான். கூட்டத்துக்கு முன்னே நின்ற சுப்பையா, இதுவும் கொம்பூதிக்காரன் வேலைதான். எங்களை எசமான் தான் காப்பாத்தனும். கையெடுத்து கும்பிட்டார். விக்டர் துரையின் கண்ணசைவில் சார்ஜெட்டிடம் இருந்து உத்தரவு பறந்து அத்தனை போலீஸ்களும் கிளம்பினார்கள். சுருட்டு புகைத்தபடி முன்னால் நடந்த விக்டர் துரைக்கு கோபம் உச்சிக்கு ஏறி வாய் முணுமுணுத்தது. கொம்பூதி கொம்பூதி கொம்பூதி. பரண்ட கண்மாய்க்குள் இறங்கிய வேயண்ணாவும் மையத்துறையும் முகத்தில் அடிக்கும் கருவேல முல்லை வேல்கம்பால் விலக்கிவிட்டபடி நடந்தார்கள். வையத்துறை கேட்டான். கச்சேரி எங்கே இருக்குதாம் ஐயா? நீ பிறந்த வீட்டிலே தானாம். உங்க ஆத்தா காலத்தி பிறந்து வளர்ந்த மணியக்கார வீட்டிலேதான் கச்சேரி வந்திருக்காம். வையத்துறை பிறந்ததிலிருந்து மணியக்காரர் வீட்டு வாசல் படி கூட மிதித்ததில்லை. தன்னை பெற்ற தாய் காலத்தியின்
நினைவு கணக்க கவிழ்ந்தபடி நடந்தான் வையத்துறை. கண்மாயை கடந்து கரை ஏறியதும் வேயண்ணா திகைத்து போய் நின்றார். வேயண்ணா, வையத்துறை, ஊருக்குள்ளே ஒரு வீடு தீப்பிடிச்சு எரியுதுடா. கரை ஏறிய வையத்துறையும் கார்மேக ஆசாரி வீடு மாதிரி தெரியுதே. எக்கி பார்த்தான். இந்த கதை தங்களுக்கு பிடித்திருந்தால் எங்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.